போகாத இடமும் இல்லை, நண்டு நுழையாத வங்கு இல்லையாமா. இந்த நாரத காலடி வைக்கிற இடத்தெல்லாம் அந்த ஊடு குட்டி சவுறாத போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க இந்த தினமாக கைலங்கிரி வந்தாயே, என்ன காரணம் பாட்டி? இருந்தாலும் இன்றைய தினத்திலே எனக்கு சிறிதளவு ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா. என்னப்பா சந்தேகம்? கரவானு என்னப்பா? எங்க பாட்டி? பாட்டி இருந்தாலும் இந்த கைலங்கிரியிலே நீங்கள் மட்டும் தன்னன் தனிமையில இருக்கின்றீர்கள். என் தாத்தாகப்பட்ட சிவபெருமான் எங்கே போய்விட்டார்? நாரதா பாட்டி, அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். உன் தாத்தா சிவபெருமானுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உயிர் கொடுத்து உணவளிப்பது வேலை. ஆமா. அதனால் படியளக்க பூலோகம் சென்றிருக்கிறார். சரி, வருவதற்கு சில நேரம் தாமதமாகும். அப்படியா? ஆமா. பாட்டி இருந்தாலும் எனக்கு சிறிதளவு ஒரு சந்தேகம். சந்தேகமா? உண்மைதான் நாரதா. பாட்டி, சந்தேகம் கேட்டு வந்திருக்கிற, இது சந்தேகத்திற்கான அடிப்படையா இல்ல கலகத்திற்கான அடிப்படையா? பாட்டி தாய் அப்படி சொல்லுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தவறாக நீங்கள் என்ன வேண்டாம். எனக்கு என்னவென்று சந்தேகம் என்றால், இந்த உலகத்திலே சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா? என்னிடம் ஆரம்பித்து விட்டாயா? ஒரு சராசர புவனங்கள் கீழேழு மேலேழு ஈரேழு 14 லோகங்கள். சரி, இந்த 14 லோகத்தில் யார் பெரியவருக்கு தெரியாதா உனக்கு? பாட்டி தெரியாதா? என்ன தவறாக தெரியாதா உனக்கு? தெரியாத? வாடா இங்கே, வாடா இங்கே. எங்க பேசணும்? தெரிந்து புரிந்து பேச வேணும். ஏண்டா இந்த அகில உலகத்திலே சிவனுக்கு தெய்வமார்கள் யாரு? நீங்கள் கங்காதேவி. இப்படி நான் இருக்க. சரி, இந்த நான் கங்காதேவியா? நான் கங்காதேவியா? வாடா இங்க, வாடாங்க. நான் கங்காதேவியா? இல்லை, நீங்க உமா சக்தி பார்வதா. பார்வதா, சக்தி பார்வதா. உண்மைதான். தேவாதி தேவர்கள் 33 தேவர்கள், சகல தேவர்கள். சரி, இந்த உலகத்தில் ஜீவராசிகளுக்கும் தாயா நீங்கள் தான். நான் தான் தாயா. உண்மைதான். நான் இல்லையே இந்த அகில உலகம் நடக்குமா? ஒரு பொழுதும் கிடையாது. ஒரு பொழுதும் நடக்காது. வாடா இங்கே. அங்க போறேன். நான் இல்லையே இந்த அகில உலகமும் கிடையாது. உண்மைதான். அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் தாயாக விளங்கக்கூடியவள். உலகம் அறிந்த விஷயம். அப்படியா? அது தெரிஞ்சு ஏங்க கேட்கறேன்? அதை தெரிஞ்சு ஏன் கேட்கறேன்? உலகம் தெரியுங்களா பாட்டி? உலகம் அறிந்த விஷயத்தை இந்த அகில உலகத்தில் அனைவருக்கும் தெரியும். இந்த உலகத்தாய் உமைவள் பார்வதி சக்தி நான் எங்க கள்ள காணாத ஜனகவனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள் அந்த கங்கை. அந்த கங்கை எங்க? அந்த கங்கையோடு சென்று என்னை ஒப்பிடுவது நியாயமா? நியாயமா? இது ஒரு பொழுதும் கிடையாது. கிடையாதுல்ல? ஆமா. அப்புறம் ஏன் கேட்க? பாட்டி என்ன பார்த்தா பைத்தியக்காரமே தெரியுது உனக்கு? இல்ல இல்ல, வாடா இங்க. இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் வாடா. வாடா இந்த பக்கம் வாடா, வாடா இந்த பக்கம். பாட்டி வாடா இந்த பக்கம். பாட்டி தெரியாதா உனக்கு? வாடா இங்க. பாட்டி தெரியாதா? வாடா இங்க. பாட்டி வப்பு வப்புன்னு பிடிக்குது. பாட்டி வாடா இப்படி, வாடா இங்கே. வப்பு வப்புன்னு பிடிக்கணும். மறுநாள் கடிக்குது. ஒப்பிடலாமா? முடியாது. சொல்லுடா, வாடா இங்க. பாட்டி என் சந்தேகம் அல்ல. வப்பு வப்புன்னு பிடிக்கிறா. உண்மைதான், உண்மைதான். வப்பு வப்புன்னு பிடிக்குது. நாரதா, பாட்டி இந்த அகில உலகத்திலே என்னை மிஞ்சிய பெண் தெய்வம் உலகில் யாரும் கிடையாது. உண்மைதான். அனைத்து பெண் தெய்வங்களும் என்னுடைய சக்தி சுரூபமாக விளங்கக்கூடியது. அனைத்தும் என்னுடைய அம்சம் தானே தவிர இந்த அகில உலகத்தில் என்னை விட பெரிய தெய்வம் எதுவும் கிடையாது. சரி, இந்த அகில உலகத்தில் சக்தி நானே பெரியவள். சந்திர சந்திர சந்திர
அவன் சொல்லி போடுவா கரெக்டா வாங்க பெருசுன்னு ஏங்க வாங்க சிசியா ஓய் வாங்க ஏங்க கேட்டக்கல அவன கேட்க சொல்லு பாட்டியாகப்பட்ட உமாசக்தி பார்வதம் கங்கை தேவி பெரியவரா சக்தி தேவி பெரியவர் என்று கேட்டு விட்டுவா சக்தி பெரியவரா கங்கை பெரியவரா அக்காவா அக்கா அக்காவாடா இங்க அக்கானே வாங்க வந்து விஷயத்துக்கு முன்ன சொல்லுங்க திருப்பி இங்கால சொல்றேன் சிசியா நீ எடுத்து வந்த சக்தி பெரியவரா கங்கை பெரியவரா சக்தி தான் பெரியவா சக்தி தாங்க பெரியவா பெரியவளன்னா உனக்கு நான் வேலைக்காரி அப்பா வேலைக்காரி உனக்கு சாமி சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்று என் பாட்டி இடத்துல கேட்டு விட்டுவா கேட்டா நீங்க எனக்கு என்ன தரீங்க நீ எதை கேட்டாலும் தருகிறேன் உண்மைதான் அம்மா சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா நெகிரி குதிக்கும் போது கைலகிரி மலையே இல்ல இல்ல கைலகிரி மலையெல்லாம் இல்ல சக்தியும் பெருசு இல்ல கங்கையும் பெருசு இல்ல அவன் ஜட்டி தான் பெருசு பாட்டி இது உலகம் அறிந்த விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கு தெரியும் சக்தி நான் தான் பெரியது என்று இல்லை பாட்டி இந்த உலகத்தை சுற்றி வரும் பொழுது இந்த பூலோக மக்கள் பேசுகிறார்கள் சுற்றி வரும் பொழுது ஆமா சுற்றி வரும் பொழுது பூலோக மக்கள் பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு ஆலா மரத்திலே 2 கிளிகளாகப்பட்டது பேசிக் கொண்டிருக்கின்றன ஆலா மரத்தில் 2 கிளிகளா உண்மைதான் எப்படி எப்படி தெரியுமா பொன்னானப்பட்ட சிவபெருமானுக்கு 2 தேவிகள் உண்மைதான் சக்தி கங்கை கங்கை ஆமாம் இந்த இருவரிலே யார் பெரியவளை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு கிளியாகப்பட்டது சக்தி தான் பெரியது என்று சொல்கிறது மற்றொரு கிளி இல்லை கங்கை தான் பெரியது என்று சொல்கிறார்கள் சரி அது மட்டுமல்ல பூலோக மக்களுக்கும் அதே சந்தேகம் அந்த தேவாதி தேவர்களுக்கும் அதே சந்தேகம் அதைத்தான் உங்களிடத்துல கேட்டேன் தேவாதி தேவர்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்று சந்தேகம் தேவர்களுக்கு வந்து விட்டது தேவர்கள் என்ன சொன்னாலும் என் கணவருக்கு தெரியும் ஆமா இந்த உலகத்துல யார் பெரியவர்கள் என் கணவருக்கு தெரியும் என் கணவர் சொல்லுவாரு எப்படி உலகத்துல சக்தி நான் தான் பெரியவன் என் கணவர் என்னிடம் சொல்லுவாரு அவர் ஒருவருக்கு தெரிந்தால் மட்டும் போதும் எனக்கு பாட்டி நீங்கள் பெரியதென்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள் என் தாத்தா சொல்லவில்லை அதனால் என் தாத்தா சொன்னால் நீங்கள் பெரியவள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாட்டி அம்மா எனக்கு ஒரு டவுட்மா இருமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நான் நாரதர் கூப்பிடுங்க பக்கத்துல கூப்பிடுங்க நாரதர் ஆலமரத்துல பேச்சுன்னு சொன்னாங்கல்ல அது எப்படி பேசிருக்கோம் அவர் சொல்றது எல்லாமே பொய்யுமா ஆலமரத்து கிளதான பேசுறாங்க அது எப்படி பேசிருக்கோம் கிளி பேசிருக்கு சொன்னாங்களா அது எப்படி பேசிருக்கும் நாங்களெல்லாம் தெய்வ பிண்டங்கள் தெய்வ பிண்டமா அவர்களுக்கு தெரிந்துவிடும் நீ போய் அமரு நாரதா பாட்டி சரி இத்தனை நாள் இந்த சந்தேகம் வர கிடையாது ஆமா இப்ப சந்தேகம் வந்துருச்சு உண்மைதான் கேள்வி என்று வந்து விட்டது ஆமா அதற்கு பதில் நிச்சயமாக வேண்டும் ஆமா நீ சொன்ன மாதிரியே படியளக்க போனவர் வரட்டும் சரி உலகத்துல சக்தி நான் பெரிதா இல்ல கங்கை அவள் பெரிதான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நாரதா பாட்டி ஒரு சின்ன சந்தேகம் எப்படி அதாவது உங்களுக்கும் சந்தேகமா ஆமா உன்னோட சேர்ந்துட்டல்லவா அப்படியா உன்னுடைய புத்தி கொஞ்சமாவது எனக்கு வருமல்லவா பாட்டி நாரதா உங்கள் புத்தி தான் எனக்கு இருக்க வேண்டும் அப்படியா என் புத்தி உங்களுக்கு வேண்டாம் என் புத்தி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பா அப்படியே நாரதா பாட்டி நாரதா பாட்டி அதாவது படியிறக்க போன கணவர் வீட்டுக்கு வருவாரு சரி வீட்டுல வந்து இத்தனை வருஷம் இல்லாத இன்னைக்கு இந்த கேள்வி கேக்குறேன்னா இந்த கேள்வி யாரு சொல்லி கொடுத்தா எப்படி தெரியும்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும் என்ன சொல்லுவீங்க நாரத வந்தா இந்த மாதிரி அவன் தான் சொன்னான்னு சொல்லுவேன் ஆனா பாட்டி நீங்க துப்பத்தை பொழப்பதான் பொழைக்கிறீங்க ஏன் நாரதா ஏன் பாட்டி நானும் உங்களை விட வயதிலே சிறியவன் நான் சொல்லி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதா அப்படி என்று உங்களை ஏளனமாக பேசுகிறேன் தாத்தா ஆகட்டும் நீங்கள் கேட்ட பிரகாரமே இருக்க வேண்டும் மனுஷன் வரட்டும் இன்னைக்கு நானா அந்த மனுஷனோட பாத்துக்கிறோம் அப்படி ஆகட்டும் யார் இங்கே கிளி எப்படி கட்சி மாடியில வெண்டமே ஓய் அப்படின்னா தெரியாதுங்க அப்படியா சிசியா என் சந்தேகத்தை உமாசக்தி பார்வதியத்திலே கேட்டு விட்டேன் சரி இப்பொழுது எங்கே போக வேண்டும் எங்க போகணும் ஒயின் ஷாப் போலாங்க கட்சி போல ஒயின் ஷாப் எதற்கு
சாராயம் குடிக்கிறது குடிகாரன் சத்தம் கூட வேலைக்கு போக மாட்டேன். நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க தான் குடிகாரன் முன்னாடி இங்க பிளாட் ஆகி படுத்துக்கிறீங்களே. ரிஷியா, ஓய், அப்படி இல்லை. என் சிறிய பாட்டி கங்காதேவி இருக்கின்றாள். ஆனா சின்ன பாட்டிட்டு போவனா? ஆமாம், சிறிய பாட்டி போய் இதை கேட்டால் அதற்கு விளக்கம் தெரியும். சாமி வெக்கமா இல்ல? போய் போய் பாட்டிட்டு போறீங்களே, வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணா, ஓய், நீ நினைப்பது தவறு. ஒரு சாப்பு கொடு. சரிங்க, இப்ப பாட்டிட்டு போறாங்கிறீங்க. வாங்க போலாம். கேளுங்கள் சபையர்களே, நாரத சிகாமணியாகப்பட்டவன் கங்காதேவி